வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சேகர் ரெட்டிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்ததாக சென்னையில் மேலும் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். மகாவீர் ஹிரானி, அசோக் ஜெயின் ஆகிய இருவரும் சேகர் ரெட்டிக்கு 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய நோட்டுகளை புதிய நோட்டுகளாக மாற்றிக் கொடுத்தது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேகர் ரெட்டிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பரஸ்மால் லோதாவின் வங்கி லாக்கர்களை அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர். மேற்குவங்க மாநிலம் அலிப்பூரில் இருக்கும் வங்கியில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 34 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகளை மறைத்து வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்ததாக பரஸ்மால் லோதா அண்மையில் கைது செய்யப்பட்டார். விவேக்கின் நண்பரும் வழக்கறிஞருமான அமலநாதன் மீண்டும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். 3 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை நடைபெற்றது. அமலநாதன் வீட்டில் கடந்த வாரத்தில் 2 நாட்கள் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. இதனை அடுத்து 2வது முறையாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான அமலநாதனிடம் கைப்பற்றப்பட்ட பணம், ஆவணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இருக்கும் வாய்மேடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயி பயிர் வாடியதை பார்த்த அதிர்ச்சியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பருவமழை சரிவர பெய்யாததால் 5 ஏக்கர் நிலத்தில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சாகுபடி செய்திருக்கிறார். வயலுக்கு சென்றபோது பயிர்கள் வாடி கிடப்பதை பார்த்த அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டுள்ளன. வெளியூர்களில் இருந்து வரும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நாளை நடைபெறும் பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதே முக்கிய அம்சமாக இருக்கும் என்று அதிமுகவின் அமைப்புச் செயலாளர் பொன்னையன் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் மற்ற விவகாரங்கள் குறித்தும் தேவையை பொறுத்து பேசப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சியின் அனைத்து பிரிவுகளும் தொண்டர்களும் விரும்புவதாக பொன்னையன் தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு யாரும் போட்டியிடவில்லை என்றும் அவர் கூறினார். கட்சியை நிர்வகிக்கும் திறமை சசிகலாவுக்கு இருந்ததாலேயே ஜெயலலிதா அவரிடம் பொறுப்புகளை பகிர்ந்தளித்ததாகவும் பொன்னையன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமையகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எம்பி சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வரன் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் அதிமுக தலைமையகத்திற்கு இன்று வந்தார். இதனை அறிந்த அதிமுக தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தாக்கினர். இந்த தாக்குதலில் லிங்கேஸ்வரனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அவரை காவல்துறையினர் அங்கிருந்து மீட்டுச் சென்றனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் ஈரோடு முன்னாள் மாவட்ட செயலாளர் சிந்துரவி தள்ளுமுள்ளு சம்பவத்தை அடுத்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகள் தொடர்பான அவசர சட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் 10,000 ரூபாய் அல்லது கைவசம் இருக்கும் பணத்தின் மதிப்பில் 5 மடங்கை அபராதமாக செலுத்த இந்த அவசர சட்டம் வகை செய்கிறது. பண மதிப்பு நீக்க விவகாரத்தில் மக்களிடம் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி புகழடைவதை பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வங்கியில் பணம் பெற விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டதன் 132வது தினத்தையொட்டி டெல்லியில் இருக்கும் காங்கிரஸ் தலைமையகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய ராகுல் காந்தி இதனை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் RSSம் வெறுப்புணர்வை பரப்புவதாக ராகுல் காந்தி அப்போது குற்றம் சாட்டினார். விசாகப்பட்டினம் சென்னை தொழிற்பாதை திட்டத்தை தென் தமிழகத்துக்கும் நீட்டிக்க தேவையான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் என்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென் மாநிலங்களின் கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனால் இந்த கூட்டத்தில் வாசிக்கப்பட்ட முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் உரையில் கச்சத்தீவை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது.
அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்று அக்கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் மாநிலங்களவை உறுப்பினரான இல கணேசன் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து தாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரான பிறகு அவருடைய ஆட்சி குறித்து எந்த கருத்தும் உடனடியாக சொல்ல விரும்பியதில்லை என்றும் இல கணேசன் தெரிவித்தார். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக்கின் வீடு அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை மதிப்பீடு செய்யும் பணியில் வருமான வரித்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சேவகர் ரெட்டியுடையான தொடர்பு மற்றும் 16 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த விவேக்கிற்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் கர்ப்பிணி மனைவியின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி கடந்த 5 நாட்களாக விவேக் ஆஜராகவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கும் மலைக்குறவர் இன மக்கள் சாதிச் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி 2வது நாளாக ஆத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தொடர் முழக்க போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வரும் மலைக்குறவர் இன மக்களுக்கு 1996ஆம் ஆண்டிலிருந்து சாதிச் சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. மலைக்குறவர் மக்களின் தொடர் போராட்டம் குறித்து ஆத்தூர் கோட்டாட்சியர் செல்வனிடம் புதிய தலைமுறை விளக்கம் கேட்டது. இந்த பிரச்சினை தொடர்வதால் விரிவான மானுடவியல் ஆய்வுக்கு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக செல்வன் தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பின் போது மலைக்குறவர் இன மக்கள் குறித்த தகவல் இல்லை என்றும் தற்போது சாதிச் சான்றிதழ் கேட்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். விருதுநகரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விருதுநகர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வறட்சியால் வாடிய பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன் அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்துவதாக கூறி அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிரானைட் முறைகேடு தொடர்பாக பிஆர்பி நிறுவனம் மீது தொடரப்பட்டிருந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு அனுமதியின்றி கிரானைட் கற்கள் அடுக்கி வைத்திருந்ததாக முன்னாள் ஆட்சியர் தொடர்ந்த 42 வழக்குகள் மீதான விசாரணை இன்று மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பு மற்றும் பிஆர்பி நிறுவன தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவித்து நடுவண் அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ந்த நாடுகளில் முழுமையான இன்டர்நெட் வசதிகள் இருந்தும் 80% ரொக்க பண பரிவர்த்தனையே நடைபெறுவதாக ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். பணமில்லா பரிவர்த்தனை மூலம் ஆன்லைன் நிறுவனங்கள் மட்டுமே லாபம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டெல்லி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக முன்னாள் IAS அதிகாரி அனில் பைஜால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அளித்திருக்கிறார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அனில் பைஜால் மத்திய உள்துறை செயலாளராக இருந்தவர் ஆவார். இது தவிர பல்வேறு அமைச்சகங்களிலும் பைஜால் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சுவாமி தரிசனம் செய்தார். இதனையொட்டி மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் பிரணாப் முகர்ஜி வந்து சென்ற சாலைகளில் இருக்கும் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டதோடு பாதுகாப்பிற்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். கொழும்புவில் நடைபெறவிருந்த இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை டெல்லிக்கு மாற்றப்பட்டிருப்பதற்கு இலங்கை மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தையில் இலங்கை மீனவர்களின் நலனை பாதிக்கும் வகையில் இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஒடிஷாவில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதால் 2000க்கும் மேற்பட்ட கோழிகள் கொல்லப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொல்லப்படும் கோழிகள் ஆழமான குழிகள் தோண்டப்பட்டு அதில் புதைக்கப்படுகின்றன. சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்த காகங்கள் மற்றும் கோழிகளை சோதித்தபோது பறவை காய்ச்சல் பரவியிருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து மத்திய அரசு ஒடிஷா அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சியில் இன்று அதிகாலை முதலே பரவலாக மழை பதிவானது. பருவமழை முறையாக பெய்யாததால் பயிர்கள் வாடி இருந்தன. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் நீரின்றி வாடிய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் துளிர்க்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் ஆறுதல் அடைந்துள்ளனர். இதேபோன்று இன்னும் 1 வார காலம் மழை பெய்தால் விளைநிலங்கள் பாசனம் பெறும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிந்துராஜபுரம், மீனம்பட்டி, திருத்தங்கல், ஆணையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிதமான சாரல் மழை பெய்தது. இன்று பெய்த சாரல் மழை மானாவாரி விவசாயத்திற்கு சற்று பயனுள்ளதாக அமைந்ததால் விவசாயிகள் நிம்மதியடைந்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு நிலவிய சூழலில் திருவாரூர், நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவானது. இதேபோன்று நாகை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. ஆழ்துளை கிணற்று மூலம் நீர் சாகுபடி செய்யப்பட்ட பயிருக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரையில் பரவலாக பதிவானது. இதேபோல சிறுமலை பகுதிகளிலும் மழை பதிவானது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பதிவானது. கொடைக்கானல் நகரில் தேகம் தீண்டும் சாரல் மற்றும் மிதமான மழையை சுற்றுலாப் பயணிகள் சைக்கிளில் சவாரி செய்தவாறு ரசித்து அனுபவித்து மகிழ்ந்தனர். பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் வறட்சி காரணமாக 10 யானைகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இங்குள்ள கோழிக்கமுத்தி முகாமில் 15 யானைகள், சின்னார் முகாமில் 7 யானைகள் என மொத்தம் 22 யானைகள் வனத்துறையால் பராமரிக்கப்படுகின்றன. இதில் கோழிக்கமுத்தி முகாமிலிருந்து 10 யானைகள் சின்னார் முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஒரே இடத்தில் 17 யானைகளும் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணப்பதுக்கல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே முக்கிய நபர்களிடம் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்திருக்கிறார். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இது என்றும் அவர் கூறினார். பணமதிப்பு நீக்க நடவடிக்கையானது எதிர்காலத்தில் தொழில்துறை சிறந்து விளங்க உதவும் என்றும் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். தூய்மை இந்தியா திட்டத்தினை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஸ்கேட்டிங் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. யோகா மையம் ஒன்றின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் மூலமாக தூய்மை இந்தியா திட்டம், மரம் வளர்ப்பது, இரத்த தானம், கண் தானம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் புதிய தலைமுறை மாணவர் மன்றம் சார்பில் ரொக்கமில்லா பரிமாற்றம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கரையான்புத்தூரில் நடைபெற்ற இந்த பேரணியில் நாமக்கல் செல்வம் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் புதிய தலைமுறை மாணவர் மன்றம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த மாணவர்கள் ரொக்கமில்லா பரிமாற்றத்தின் பலன்கள் குறித்து எடுத்துரைத்தனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம் நடத்தினர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்ட அவர்கள் பயிர்கள் கருகியதால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர் படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தகுதி பெறும் வகையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். பெரம்பலூரில் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை ஆய்வு செய்த அவர் இதேபோன்று தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே நேர்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதால் இந்த விபத்து நேர்ந்தது. இதில் சேலத்தைச் சேர்ந்த 3 பேரும், புதுவையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் வாரச்சந்தை வளாகத்தில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் நாடோடி இனத்தவர்கள் தங்களுக்கு அரசு இலவச பட்டா வழங்கியும் பயனில்லை என்று கூறியுள்ளனர். வாரச்சந்தை குத்தகைதாரர்கள் தங்கள் இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களை விரட்டுவதாக நாடோடி இனத்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு தங்களை விடாது துரத்தும் இன்னல்களால் குடியிருக்க இடமின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக நாடோடி இன மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வரும் மார்ச் 12ஆம் தேதி முதல் டெல்லியில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம மோகனராவ் வரம்பு மீறி பேசியிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார்.
பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் தனது அதிகார வரம்பை மீறி ராமமோகன ராவ் பேசியிருப்பதாகவும் இதற்கான பின் விளைவுகளை அவர் சந்திப்பார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் கல்மாதி, அபய் சிங் சௌதாலா ஆகியோர் வாழ்நாள் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து விளக்கம் கேட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவர் பொறுப்பை ஏற்க சுரேஷ் கல்மாதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் என் ராமச்சந்திரனுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் அத்தகைய கௌரவத்தை தமக்கு வழங்கியமைக்காக கல்மாதி நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் அந்த பொறுப்பை ஏற்பது உகந்ததாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டிக்காக முன்னணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நுங்கம்பாக்கம் SDAT மைதானத்தில் இன்று நடைபெற்ற பயிற்சியில் பொர்னா கோரியாக், தியாகோ மொனிட்டரோ, மெட்விடிவ் உள்ளிட்ட வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். ஆண்டின் முதல் ADP டென்னிஸ் தொடரான சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் முக்கிய சுற்று வரும் 2ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 8ஆம் தேதி வரை போட்டிகள் களை கட்ட இருக்கின்றன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.